ஆதித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனியோட பர்த்டே. அதனால் அவரை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அவர் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 7/7/1981. இப்போ பார்த்திங்கன்னா அவரோட ஏஜ் பார்த்திங்கன்னா 42லேருந்து 43 வந்திருக்கு. ராஞ்சியில் பிறந்திருக்காரு. அவரோட 18 இயர்ஸில் அவருக்கு பார்த்திங்கன்னா ரயில்வேஸில் ஒர்க் கிடச்சிருக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா லைக் ஃபுட்பாலோட ஃபுட்பாலோட கோல் கீப்பராக தான் இருந்திருக்காரு எம்எஸ் தோனி. அதுக்கப்புறம் அவங்க கோச் சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் அதுக்கப்புறம் அவர் கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் நடக்கிற டோர்னமெண்ட் எல்லாத்துலேயும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் பேட்ஸ்மேன் வேறு. அவர் பார்த்திங்கன்னா நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போது முதல்ல லைக் அண்டர் 19 பார்த்திங்கன்னா இதில் விளையாண்டுருக்காரு, பீகார் அண்டர் 19 டீமில். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலையினால கிரிக்கெட் விளையாட முடியல. அதுக்கப்புறம் ரயில்வேஸில் வேலைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைக் 2004 அவருக்கு திருப்பி இந்தியன் சான்ஸ் கிடைக்குது. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் கோல்டன் டக்கு. நெக்ஸ்ட்டு மற்ற ஒரு மேட்ச்சில் 100 அடித்து நான் சச்சினுக்கு அப்புறம் நான் இருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார் எம்எஸ் தோனி. அதுக்கப்புறம் லைக் இந்தியாவுக்கு கிடைக்காத 3 கப்பை வாங்கி கொடுத்துருக்காரு எம்எஸ் தோனி. லைக் 2007 இந்தியா vs பாகிஸ்தான் அப்போ T20 வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 2011 இந்தியாவுக்காக ODI வேர்ல்டு கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைக் அதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியாவுக்காக பண்ணியிருக்காரு. நிறைய ஸ்டம்பிங்கு, ரன் அவுட்டு. நெக்ஸ்ட்டு அவரோட ரன்னிங் பார்த்திங்கன்னா 31 கிலோமீட்டர் 0.8 அந்த கிலோமீட்டர் ரன்னிங் இப்போ ஓடிருக்காரு. அவர் யார்கிட்டையும் அவுட் ஆனதே இல்லை. ஏதோ ஸ்பின்னர்ஸ் கிட்ட தான் ஏதோ 2 டைம் அவுட் ஆகிருக்காரு. மற்ற யார்கிட்டையும் அவர் அவுட் ஆனதே இல்லை. அவர் பார்த்திங்கன்னா அவரோட ஃபேவரட் ஷாட் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர். அவருக்கு 2010 மேரேஜ் நடந்தது. அதுக்கப்புறம் 2015 அவங்க அப்போ பேபி ஒன்று பிறந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா 2020 அப்போ அவர் இந்தியன் டீமை விட்டு ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ பார்த்திங்கன்னா அவரோட இன்னும் 3 monthஸில் அவரோட ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கப்படும். இன்னும் IPLல போட்டிருக்கு. அது இன்னும் 3 monthஸில் மெகா IPL ஆக்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே அவர் சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் மைக்கேல் ஹசி அதுக்கப்புறம் அவங்களால இப்போ கால் இன்ஜூர் ஆகிருக்கறனால கால் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கறனால அவரால் லாஸ்ட் ஓவர் தான் அவரை இறக்கி விடுறாங்க. அதனால தான் மைக்கேல் ஹசி சொல்லியிருக்காரு இப்படி தோனியோட விளையாட முடியாது, அதான் லாஸ்ட் ஓவரில் இறக்கி விடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க.